இன்றைக்கி நாம் ஆத்தென்டிக் சவுத் இந்தியன் ப்ரான் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் வாங்க. ப்ரான் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மசாலாவில் ஊற வைத்த ப்ரான்ஸ் 500 கிராம். அதற்கு தேவையான பொருட்கள்: 3 டேபிள்ஸ்பூன் நெய், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 3 ஏலக்காய், 2 பட்டை, 3 லவங்கம், 1 ஸ்டார் அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி 1, 1 பிரியாணி இலை, 1 பெரிய பச்சை மிளகாய், 4 நீளமாய் வெட்டிய வெங்காயம், 3 சிறிதாக நறுக்கிய தக்காளி, 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் தயிர், தேவையான மல்லி இலை, தேவையான அளவுக்கு புதினா இலை, 1/2 எலுமிச்சை பழம், 3 கப் தேங்காய் பால், 3 கப் பாசுமதி அரிசி. ப்ரான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்த்தோம். இப்போ சமைக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் குக்கிங் பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை ஊற்றலாம். அதனுடன் 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். 1 பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம், 2 பட்டையை சேர்த்துக்கலாம், 1 ஸ்டார் அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம், 3 லவங்கம் சேர்த்துக்கலாம், 3 ஏலக்காய் சேர்த்துடலாம், 1 ஜவாதி பத்திரியை சேர்த்துடலாம். இப்போ நல்லா அது வதக்கி விடணும். நல்லா லோ ஃப்ளேமில் வதக்குங்க. இப்போ நீளமாக வெட்டி வச்ச 4 வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ நல்லா அதை வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயத்தோட 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வதக்கி விடணும். ஒன்றோட ஒன்று நல்லா சேரணும். அது வரைக்கும் பொறுமையாக வதக்குங்க. இப்போ பார்க்கலாம், நீங்கள் இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்ல பேஸ்ட் மாதிரி ஒன்றும் எல்லாம் சேர்ந்து வரணும். இப்போ அடுத்தது ஒரு 3 தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அது அதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து தக்காளியும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும், அதோடு ஒன்றோடு ஒன்று சேர வரைக்கும் நல்லா வதக்கணும். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வருது.
நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அந்த தக்காளியும் நல்லா அதில் ஸ்மாஷ் ஆகணும், அதுதான் முக்கியமானது. ஏன்னா தனித்தனியாக தெரியக்கூடாது. ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதில் சேர்த்து விடுங்க. மிளகாய் தூள் நான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த மசாலா வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். ஏற்கனவே ப்ரான்ஸை மேரினேட் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு கைப்பிடி மல்லி இலையை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு புதினா இலை சேர்க்குறேன். அதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதக்கணும். அதோடு சேர்த்து தேவையான உப்பும் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் அதில் சேர்த்துக்கலாம், மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோடு சேர்த்து அதை நல்லா கிளறி விடுங்க. ப்ரான்ஸில் அந்த மசாலா நல்லா ஊறி அது இருக்க உப்பு காரம் எல்லாமே ப்ரான்ஸ் நல்லா இறங்குற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா கொதிக்கணும். அது நல்லா கிளறி விடுங்க. அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அதிலே இருக்கணும். இப்போ ப்ரான் நல்ல மசாலாவோடு சேர்ந்து குக் ஆகிடுச்சு. பிரியாணி செய்வதற்கு இந்த ப்ரான் மசாலாவை எடுத்து ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா கொஞ்சம் கொதி விடுங்க. கொதித்த உடனே ஏற்கனவே நம்ம 3 கப்பு பாஸ்மதி அரிசியை கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையாக 4.5 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். அந்த 3 கப்பு தேங்காய் பாலோடு நான் ஒரு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஸோ அதை டைல்யூட் பண்ண தேங்காய் பால் மொத்தம் 4.5 கப்பு அதில் ஊற்றலாம். ஊற்றி அதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் ஒரு கையளவு மல்லி இலையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சை ஜூஸையும் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா கொதிக்கணும். இந்த ப்ரான்ஸோட நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது எடுத்து வச்சிருக்கிற 3 கப்பு பாஸ்மதி அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா வெந்து வருது. நல்லா ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ கூட ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த உடனே கிளறி விட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டை வச்சுடுங்க. வெயிட்டை வச்சுட்டு ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ப்ரான் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், அருமையான அட்டகாசமான ஆத்தென்டிக் ப்ரான் பிரியாணி ரெடி. எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்க. ஸ்மெல்லும் அட்டகாசமாக இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆத்தென்டிக் ப்ரான் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். Eat healthy and stay healthy. Bye from Ammu's Kitchen. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.